Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்திரா சவுந்தரராஜனின் ஒரு ஸ்ரீரங்கத்து தேவதை, அத்தியாயம் 27. மீரா பேசிய விதமும் அவளது வருத்தமான முகபாவங்களும் வக்கீல் விஸ்வநாதனை அவள் நடந்த உண்மையைத்தான் பேசுகிறாள் என்று என்ன செய்தது. அதனால் அவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவதே முதல் காரியம் என்று அவள் சொன்னதை ஏற்றுக்கொண்டார். ஆனால் விநாயகம் அவள் பேச்சை நம்பவில்லை. ஏன்னா குழந்தைய ஒழிச்சு வச்சுட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட்டு அது இதுன்னு போக்கு காட்ட பார்க்குறியா? நான் ஒரு அளவுக்கு தான் பேசுவேன், என் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு, ஞாபகம் வச்சுக்கோ என்று காட்டமாக பேசினவரை அதுவரை பொறுமையாக அணுகியவள் சட்டென்று மாறத் தொடங்கினார். என்ன சார் பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? போங்க, போய் உங்களால் எல்லாம் பண்ண முடியுமோ அவையெல்லாம் பண்ணுங்க. போங்க சார், சும்மா என் வீட்டுக்குள்ளே நின்றுட்டு என்னையும் மிரட்டுற வேலையெல்லாம் வேண்டாம், கிளம்புங்க என்றால் ஆவேசமாய். அவருடைய அந்த பேச்சை விநாயகமும் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் விஸ்வநாதன் அதை ரசித்தார். சரிம்மா, உன் பேச்சை நான் நம்புகிறேன். இந்த நிலையில் நாம் பேசிக்கிட்டு இருக்கிறது தான் பெரிய தப்பு. ஏன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் எப்படியெல்லாம் கேள்வி கேட்பாங்கன்னு எனக்கு தான் தெரியும். வாமா போகலாம் என்று கிளம்பினார். அவரது செயல் விநாயகத்தை கிள்ளியது. நோ வக்கீல் சார், என்னது இது கண்ணாமூச்சி ஆடுது, நீங்களும் கூட சேர்ந்துக்கிட்டு இருக்கீங்களா? ஆவேசமானார். நீங்கள் வேறு, இது கண்ணாமூச்சி ஆடி இதுக்கு என்ன நடக்குன்னு? உங்கள் வாரிசு உங்கள் வாரையில் பரிசு கிடையாது, பெரிய பாரம். ஒரு பாரத்தை சுமக்கவோ இல்லை வச்சுக்கவோ யாரும் சம்மதிக்க மாட்டாங்க சார். நீங்கள் தான் கொஞ்சமும் புரிஞ்சிக்காமல் நீங்கள் பிடிச்ச மொசலுக்கு 3 காலுன்னு பேசிகிட்டு இருக்கீங்க என்று ஒரு போடும் போட்டார். வக்கீல் தங்களுக்கு சாதகமாக பேசவும் சந்தானகோபாலனுக்கும் கீதாவுக்கும் சற்று தெம்பு வந்தது. வக்கீல் சார், நீங்கள் புரிஞ்சுட்டுருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம் சார். குழந்தை சந்தோஷமாக இவர் கிரகத்தில் வரணும்னு தான் எங்கள் ஆசை. இந்த குழந்தைய வாங்கிக்க இதோட தாய் வழிமாமா ஒருத்தரும் தயாராக இருந்தார். எங்களுக்கு குழந்தை யார்கிட்டையாவது நல்லபடியாக வளர்ந்தா போதுங்கிறது தான் எண்ணம். சொல்லப்போனால் இந்த பிரச்சனை எவ்வளோ சீக்கிரம் தீரணுமோ அவ்வளோ சீக்கிரம் தீரணுங்கிறது தான் எங்கள் எல்லாருடைய பிரார்த்தனையும். ஏன்னா எங்கள் மீராவுக்கு கல்யாணம் நிச்சயதார்த்தம் முடிஞ்சாச்சோ, அடுத்த கூடிய சீக்கிரம் கல்யாணம். நீங்களே சொல்லுங்க, இப்படி ஒரு சூழ்நிலை குழந்தையை நாங்கள் சுமக்கவோ இல்லை வளர்க்கவோ விரும்புவோமா? சந்தானகோபால் பேச்சு விநாயகத்தையும் சற்று சிந்திக்க செய்தது. எல்லாம் சரிங்க, எங்கள் குழந்தைய அப்போ யார் தான் திருடினது என்று நெஞ்சை நிறுத்தினார். எனக்கு ஒருத்தி மேலே தொடக்கத்தில் இருந்தே சந்தேகம். ஆஸ்பத்திரியில் குழந்தைய நான் விடாமல் தூக்கிட்டு வர காரணமே அவள் தான். யார் அவள் பேர் ஈஸ்வரி. கந்து வட்டிக்கு விடுறது, குழந்தைகளை கடத்துறது, எல்லா இல்லீகல் ஆக்டிவிட்டீஸும் பண்ணுறவ. இது என்னம்மா புதுசாக இப்படி ஒரு விஷயத்தை சொல்கிற? நீங்களே இப்போ தானே சார் வந்திருக்கீங்க. இதுவரை தேடி என் நண்பர்கள் வந்தப்போ இவர் எதையுமே காது கொடுத்து கேட்காம அவங்கள துரத்தி அடித்தார். சரி, அந்த ஈஸ்வரி இப்போ எங்கே இருக்கா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. குழந்தை பிறந்த ஆஸ்பத்திரியில் தான் அவளை நான் பார்த்தேன். ஏஞ்சல் மாதிரி அனாதை குழந்தைகள் பிறக்கும்போது அந்த குழந்தைய ஆஸ்பத்திரியில் இருக்கவங்களே அவகிட்ட தூக்கி கொடுத்துட்றாங்க. அவளும் ஆஸ்பத்திரி மேலே எப்போ ஒரு கண்ணை வச்சுட்டு தான் இருக்கா. அப்போ அவள் தான் வீடு வந்து குழந்தைய தூக்கிட்டு போயிருக்காளா? அவளை தவிர வேறு யாருக்கும் சார் குழந்தைய பற்றி தெரியாத யாருக்கும். வீடு புகுந்து தூக்குற அளவுக்கு அவளுக்கு அவ்வளவு தைரியமா? விடமாட்டான் அவளை. புறப்படுங்க போலீஸ் ஸ்டேஷன், முதல்ல புறப்படும். இந்த விஷயத்தில் நான் டிஎஸ்பி ஐஜின்னு ஒருத்தரை விட போகிறதில்ல. விநாயகம் ஒரு வழியாக வழிக்கு வந்தார். இறுதியாக வக்கீல், விநாயகம், மீரா, சந்தானகோபால் என்று 4 மட்டும் ஸ்டேஷனுக்கு செல்ல முடிவு செய்யப்பட்டு 4 புறப்பட்டனர். போலீஸ் ஸ்டேஷன் முகப்பு. காரை விட்டு இறங்கும்போதே சந்தானகோபாலிடம் சற்று பதட்டம். விஸ்வநாதன் அதை கவனித்தார். என்ன சார், போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே நுழைய பயமாக இருக்கா? ஆமாம் சார், எங்கள் வம்சாவழியில் யாருக்கும் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் எப்படி இருக்குன்னே தெரியாது. தெரிஞ்சுக்கிங்க, காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளை நாம் மாற்றிக்கணும். அதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம். உங்களுக்கு தொழில் அப்படி தான் சொல்வீங்க, ஆனால் எங்கள் வரையில் இது அசிங்கமாச்சே. இப்படியெல்லாம் நினைக்கிறத முதல்ல மாற்றிங்க. போலீஸ் ஸ்டேஷனுங்கிறது நம்ம நன்மைக்காக மட்டுமே இருக்கிற ஒரு அமைப்பு. நாம் தான் நல்ல விதமாக பயன்படுத்திக்கணும். கால மாற்றத்துக்கு ஏற்ப செல்ஃபோனு, கம்ப்யூட்டர்னு அவைகளை பயன்படுத்திக்கிற மாதிரி தான் இதுவும். எந்த செல்ஃபோனும் நமக்கு எதிராக லஞ்சம் கேட்குறதோ இல்லையோ, இல்லை நம்மளை அடித்து உதைக்கிறதோ இல்லையே. நீங்கள் விசாரணைங்கிற சினிமாவை பார்க்கலையா? விஸ்வநாதனை கேட்டு சிரித்தார். அதற்கு மேல் பேச இடமில்லாதபடி அவர்களும் ஸ்டேஷனுக்குள் சென்று விட்டிருந்தனர். ஒரு குடிகாரன், ஒரு ரவுடி, ஒரு சாராயம் விற்ற பெண் என்று பலர் கண்ணில் பட்டனர்.
நல்லவேளையாக சப் இன்ஸ்பெக்டர் சீட்டில் இருந்தார். விநாயகத்தை அவருக்கு தெரியவில்லை. ஆனால் விஸ்வநாதனை தெரிந்திருந்தது. கூடவே நெற்றி நிறைய நாமத்தோடு சந்தானகோபாலனையும் மீராவையும் பார்க்கவும் சற்று திகைப்பு. அதை மாற்றிக்கொண்ட, ஓகே வக்கீல் சார், எங்கே இவ்வளோ தூரம் என்று ஆரம்பித்தார். சொல்கிறேன் சார், இங்கே இருக்கிறது தெரியாது. நல்லதாக போச்சு. இவர் பெரம்பலூர் விநாயகம், பெரிய கை. சிமெண்ட் ஃபேக்ட்ரிக்கு ரா மெட்டீரியல் சப்ளை செய்கிறதுல இவர் தான் முதலிடத்தில் இருக்கிறார். மாதம் 10 கோடி பொருளர வியாபாரம். 10 கோடி என்ற தொகையை தொட்டு பேசின மறுநொடி, உட்காருங்க, நிற்கிறீங்களோ என்றார். அப்படியே சந்தானகோபாலனை பார்த்தவர், என்ன சாமி உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று கேட்க, அவங்களும் எங்களோட வந்தவங்க தான் என்று விஸ்வநாதன் நடந்த அவ்வளவையும் சொல்லி முடித்தார். சப் இன்ஸ்பெக்டர் முகத்தில் தீவிரமான யோசனை. என்ன சார், சினிமாவில் நடக்கிற மாதிரி இருக்குதா? அதெல்லாம் இல்லை, இப்போல்லாம் சினிமாவை தூக்கி சாப்பிட்ற கிரிமினல்கிட்ட இருந்தால் நான் அல்லாடுறோம். அதுவும் சரிதான். ரயிலில் கொள்ளையடித்து 5 கோடி சொச்சம் எங்கே போச்சுன்னு இந்த நிமிஷம் வர தெரியலையே. இதுதான் சந்தர்ப்பம் என்று விஸ்வநாதன் ஒரு பஞ்ச் கொடுக்க சப் இன்ஸ்பெக்டர் முகம் ஒரு மாதிரி ஆனது. தப்பாக எடுத்துக்காதீங்க, இந்த ஈஸ்வரி விஷயமும் அப்படி ஆகிடக்கூடாது, அதான் அப்படி சொன்னேன். அவளை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். எங்கள் கேடிங்க ஃபைலில் ஃபோட்டோவும் இருக்குது. அவள் வரையில் நாங்கள்லாம் ஜோக்குறேங்க. எவ்வளோ அடித்தாலும் வெஞ்சாலும் ரியாக்டே பண்ணாமல் சிரிப்பேன். நாங்களும் வசமாக எதையாவது சிக்க மாட்டாளான்னு காத்துட்ருக்கோம். இப்போ நீங்கள் வந்துட்டீங்களா, என்ன நடக்க போகுதுன்னு பாருங்கள் என்று அவர் திருச்சி கண்டோன்மெண்ட் ஸ்டேஷனுக்கு ஃபோன் போட்டு பேச ஆரம்பித்தார். சார், நான் ஸ்ரீரங்கம் ஸ்டேஷன்லேருந்து முத்துராமன் பேசுகிறேன். சொல்லுங்க சார், நல்லா இருக்கீங்களா? இருக்கு சார். அங்கே இப்படி உயிர் போகுது, என்ன குழப்பம், போங்க. நாமெல்லாம் இப்படி அழுத்துக்கலாமா? வேதபாய், ஒரு முக்கியமான விஷயமாக தான் கூப்பிட்டேன். சொல்லுங்கள், என்ன பண்ணுண்ணா? உங்கள் ஏரியா கண்ட்ரோல் வர ஒரு ஆஸ்பத்திரியில் பிறந்த ஒரு குழந்தை தான் இப்போ பிரச்சனை என்று ஆரம்பித்தவர் ஈஸ்வரி வரை சொல்லி முடித்தார். அடிச்சண்டாளே, அந்த பன்னாட வீடு புகுந்து குழந்தையை தூக்குற அளவுக்கு வந்துட்டாளா? கவலைப்படாதீங்க முத்துராம், அவளை எனக்கு நல்லா தெரியும். இப்போவே கான்ஸ்டபிள் அனுப்பி கட்டி தூக்கிட்டு வரேன். நீங்கள் புறப்பட்டு வாங்க, 2ல் 1 பார்த்துருவோம். அவ்வளோ என்ன சார், நீங்கள் குழந்தைய கடத்தினவ இப்போது அவள் இருப்பிடத்தில் இருப்பாளான்னு எங்கேயாவது ஓடி இருக்க மாட்டா? அதுவும் சரிதான், எதுக்கும் ஆளை அனுப்பி பார்க்குறேன். அவள் இல்லாட்டி அவள் ஆளுங்களை யாராச்சும் தூக்கிட்டு வருவோம். இங்கே அவங்கள போட்டு மிதிச்சா அவள் எங்கே இருந்தாலும் வந்து தானே சரிணும். என்னவோ செய்யுங்க, எங்களுக்கு குழந்தை தான் முக்கியம், அதுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது. வாங்க சார், 2ல் 1 பார்ப்போம். பச்சை குழந்தை விஷயத்துலலாம் சும்மா விடக்கூடாது. மறுபுறம் உற்சாகமான பதிலாகவே வந்தது. சப் இன்ஸ்பெக்டரும் ஃபோனை வைத்தவராக விஸ்வநாதன் ஏறிட்டபடி, நம்மளை கிளம்பி வர சொல்கிறாரு. அவருக்கு அவ்வளோ நல்லா தெரிஞ்சிருக்கு. அவள் நொட்டோரியஸ் ஃபிகர் தான். இன்னும் அதெல்லாம் கிடையாது. இப்போ வாட்ஸ்அப்பில் 5 நிமிஷத்தில் ஃபோட்டோவை 500 பேருக்கு அனுப்ப முடியும். பிடிச்சிடலாம், புறப்படுங்க என்றவர் அதே வேகத்தில் மீரா சந்தானகோபாலனை பார்த்து, உங்கள் கைப்பட ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி ரைட்டர்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் கிளம்புங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் என்றார். மீரா விஸ்வநாதனை ஒரு மாதிரி பார்த்தாள். என்னம்மா, நானும் உங்கள் கூட வரலாமா? நீயா? ஆமாம், ஏஞ்சல் அவள் கையில் என்ன பாடுபடுறாளோ. சொல்லும்போதே கண்கள் கண்ணீரின் கரகரப்பு. அவளின் கண்ணீர் சப் இன்ஸ்பெக்டர் முதல் விநாயகம் வரை சகலரையும் ஒரு உலுக்கு உலுக்கிவிட்டது. அவகிட்ட இருந்து குழந்தையை காப்பாற்ற தான் நான் என் வீட்டுக்கே தூக்கிட்டு வந்தேன். அந்த குழந்தை திரும்ப அவகிட்டே போகணும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவளை மட்டும்தான் நான் பார்த்தேன். ஒரு டிராக்குலாவாக மாறி அப்படியே அவள் கழுத்தை கடிச்சு ரத்தத்தை உறிஞ்சிடுவேன் என்று அந்த கண்ணீருக்கு நடுவே அவள் ஆவேசத்தையும் காட்டவும் சப் இன்ஸ்பெக்டர் முத்துராமனுக்கு அது ஒரு புது உத்வேகத்தை தர தொடங்கியது. பாபா, உன்னையை பார்க்க எனக்கு பெருமையாக இருக்குது. காலம் இப்போ போய்கிட்டு இருக்கிற போக்கில் எங்கள் பிள்ளைங்க பேர பிள்ளைங்கள்லாம் என்ன பாடுபாடு போடுவாங்களான்னு அடிக்கடி நினச்சி வருத்தமும் படுவேன். இப்படி ஒரு நிலையில் உன்ன மாதிரி பொறுப்பாக பொண்ணை பார்க்க சிலிர்ப்பாக இருக்குமா? நீ போம்மா, உன்ன மாதிரி பொண்ணுங்க எங்கள் கூடலாம் கிடந்து விளாடக்கூடாது. நீ தைரியமாக போ. அந்த குழந்தையோட நான் வந்து உள்ள பார்க்குறேன். அந்த ஈஸ்வரியும் என்ன பண்ணுறேன் பாரு. 7 வருஷமாக அதை உள்ள தள்ளி களி திம்பா. நீ கவலைப்படாத என்றார் சப் இன்ஸ்பெக்டர் முத்துரா. சந்தானகோபாலனுக்கு உயிர் வந்தது. ரொம்ப சந்தோஷம் சார். போலீஸில் நல்ல போலீஸ்காரங்களும் இருக்காங்கங்கிறது நான் இப்போ தான் பார்க்குறேன். நாங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரியே கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்றோம், நீங்கள் கிளம்புங்க என்றார். விநாயகம் தான் பெருமிச்சு விட்டார். என்ன சார்? என்னது? எந்த குழந்தைய நினைக்கக்கூடாதுன்னு நினச்சனோ அந்த குழந்தைக்காக அலைய வேண்டி வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதான் சாமி வாழ்க்கை. புறப்படுங்க. விஸ்வநாதன் அவரை இழுத்து கொண்டு புறப்பட்டார். சந்தானகோபாலன் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்தார். பின் இருவரும் ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்தனர். தொடரும்.